உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன், அதுக்கப்புறம் இருவர் அமர்வு கொண்ட நீதிபதிகள் அவங்க மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்கு. இதுக்கு இடையில நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லியிருக்கல. இது செவிடங்காதுல ஊதுற சங்கு மாதிரி. திமுக ஆட்சிக்கு நீதிமன்றம் அறிவுரை சொல்றது ஒண்ணுதான், செவிடங்காதுல சங்கு ஊதுறது ஒண்ணு. அதனால இந்த நீதிமன்ற மொழியெல்லாம் இவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. கடுமையான நீதிமன்ற அவதூறு வழக்கையும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவங்க நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நீதியரசர் தீர்ப்பு சொன்னார் என்றதுக்காக ஒரு இம்பீச்மெண்ட் உலக வரலாற்று எந்த தேசத்துல இல்ல. அதுக்கு ஆதரவா ராகுல் காந்தி, அதுக்கு ஆதரவா கூட்டணி கட்சிகள், சோரம் போய் ஏலம் போன கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகள் தான் கூட போய் நின்று இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க. கேவலமான ஒரு அரசியல் புத்தி அது. அதனால இப்பயாவது திமுக அரசு வந்து இந்த நீதியரசர் சொன்னதை கேட்கும். நீதிபதி தானே சொல்றாங்க, என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை மீறி, இந்துக்களின் கோரிக்கையை மீறி, பிரதமருடைய அறிவுரையை மீறி நீங்க தீபம் ஏற்ற மாட்டேன்னா நீங்க யாரை திருப்திப்படுறதுக்கு செய்யறீங்க? யாரு முதுக சொல்லிகளுக்கு செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல. அது இந்துக்கள் இப்பயும் திமுக அரசு மறுத்தால் தேர்தலில் சரியான தீர்ப்பு சொல்லுவாங்க.